தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய உன்னத கிருபையினாலே இந்த 4வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் நடத்தி வந்த நம்முடைய எபினேசர் இனிமேலும் அவர் நம்மை நடத்த உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாயிருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை இருதயத்தை திருப்பும்படியாக பரிசுத்த நமக்கு உதவி செய்வாராக. மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், ஆனால் நம்மை எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறார், அவருடைய நினைவிலே அவருடைய இருதயத்தில் இருப்பவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, அவருடைய இருதயத்தில் நிரந்தரமான இடம் பிடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 6ஆம் வசனத்தையே கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கு என்று கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் உள்ள கடைசி புஸ்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை பெருக செய்வாராக. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலவெளியில் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கவனத்தை திருப்பி தயவுக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாகிய கிறிஸ்து எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்த வார்த்தையாகிய இயேசு ராஜா எங்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய பலமான ஆழமான சித்தத்தை நிறைவேற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் எங்கள் மத்தியில் பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய மல்கியாவை கொண்ட நாளிலே கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய தேவன், அவர் மாறாதவர். அவர் என்றைக்குமே மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் மாறாதவர் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம், அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நம்மை பார்த்தவே அறிந்து கொள்ளலாம். நாம் நிர்மூலமாகவில்லை. நாம் இன்னும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறதுனாலே நாம் மடிந்து போகாமல் இருக்கிறோம். இதுதான் உண்மை. நம்மை சுற்றிலும் மிகப்பெரிய நாசங்கள், அழிவுகள், யுத்தங்களின் செய்திகள், எங்கேயோ நடக்கிற யுத்தம் நம்முடைய சமையலறையில் எதிரொலித்து எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள்கள் தட்டுப்பாடு, இவையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தையும் நம்மையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி அவர் இம்மட்டுமாக நம்மத்தில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவர் மாறாதவர். அவர் மாறாதவர் என்று எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் உயிரோடு இருக்கிறோம், அதனால்தான் அவர் மாறாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் அந்த மாறாத ஆகிய இயேசு நம்மத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட போகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் மாறாதவர் மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தாரோ அதே தேவன் இந்த நாளிலும் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் காப்பாற்றினார். அவருடைய கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அவர்கள் ஆபிரகாமுக்கு தேவன் செய்த உடன்படிக்கையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆபிரகாமை அவர்கள் பார்த்திராதிருந்தார்கள். ஆபிரகாம் தேவனையும் அவர் அறியாதிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த 430 வருஷங்களுக்கு முன்பதாக கொடுத்த அந்த வாக்குறுதியை, உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூர்ந்து மீண்டும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவித்தார், ரட்சித்தார். இந்த காலவெளியில் அந்த தேவன் மாறாதவராக இருந்த உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விடுதலை கொடுக்க போறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்றைக்குமே மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தை கொண்டே கர்த்தர் நம்மை இன்றும் மீட்டு கொள்கிறார். இன்றும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இன்றும் ஆத்துமாக்களை புதுசாக கர்த்தர் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். சபைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அவர் இன்றைக்கும் மாறாதவர். 2025 வருஷத்துக்கு முன்பதாக அற்புதங்களை செய்த இயேசு இன்றைக்கும் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்தில் நாம் இடம் பிடிப்பது மிக மிக அவசியம். இப்படிப்பட்ட தேவனை, கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் ஆண்டவராகிய தேவன் நம்மை நிர்மூலமாகாமல் காத்து கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். மாறாதவர் என்பதுக்கு ஆங்கிலத்தில் அன்சேஞ்சிங் காட். அந்த அன்சேஞ்சிங் காட் நம்மளை நிர்மூலமாகாமல் காத்துக்கொள்ள, நிர்மூலமாகாமல் என்று சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன், ஆண்டவர் நம்மை அழிந்து போகாமல் கர்த்தர் காத்து வருகிறார். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட தேவனை தியானிக்க நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகம் அழிவை நோக்கி தீவிரமாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவர் மாறாதவர் மட்டுமல்ல, இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் அவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய முன்பாக, அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். யாருக்காக இந்த ஞாபக புஸ்தகம்? எதற்காக இந்த ஞாபக புஸ்தகம்? புஸ்தகம் என்று சொன்னாலே எங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற இந்த கற்பனை எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் நீ எழுது என்று ஆண்டவராகிய தேவன் அறிவுறுத்துகிறார். மோசேக்கு தேவன் இந்த காரியத்தை அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, புஸ்தகம் எங்கே, எப்படி வனாந்திரத்துக்கு அவர்கள் கையில் கிடைத்தது? அவர்கள் 430 வருஷமாக எகிப்தில் இருந்த அந்த ஜனங்கள் புஸ்தகத்தை தங்களோடு சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். அப்படின்னு சொன்னால் புஸ்தகம் முதலாவது எங்கே உருவாக்கப்பட்டது? எகிப்தில் உருவாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவ்வளவு தொன்று தொட்ட காலத்திற்கு அந்த புஸ்தகம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் ஆண்டவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அது என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். யாருக்காக இந்த ஞாபக புஸ்தகம்? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று அதே மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைவில் வைத்து ஒரு ஞாபக புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஞாபக புஸ்தகத்தில் எல்லாரும் இடம் பிடிக்கணும். அதுதான் நீங்கள் கர்த்தருடைய செய்தியாக இருக்கிறது. ஆண்டவருடைய சிந்தனையிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும். புஸ்தகத்தை ஏன் கர்த்தர் எழுத சொல்கிறார்? நினைவில் வைப்பதற்கான அடையாளம் அது. ஏன் வனாந்திரத்தில் கர்த்தர் கற்பனைகளை புஸ்தகத்தில் எழுத சொன்னார்? எல்லாவற்றையும் ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது, அதை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் ஞாபக புஸ்தகத்தை ஏன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தம்மை விசுவாசிக்கிற, தமக்கு பயப்படுகிற, தம்முடைய நாமத்தை தியானிக்கிற ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகம் எதற்காக என்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக, அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்காக, அவரை கனப்படுத்துகிறவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக இந்த ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய சிந்தனையில் நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று பசுத்தாவின் இந்த காலையில் நம்ம குறித்து சித்தம் கொண்டிருக்கிறார். யாத்திராகம் 17:4 நீங்கள் வாசிக்கணும். புஸ்தகத்தில் ஏன் கர்த்தர் எழுத சொல்றான்னு கேட்டால், அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்துவிடக்கூடாது ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார். மல்கியா 3:16 ஞாபகப்படுத்தவே இந்த ஞாபக புஸ்தகம். தேவனுடைய தனிப்பட்ட சிந்தனையிலே நாம் இடம் பிடிக்க தேவன் இந்த ஞாபக புஸ்தகத்தை குறிப்பிடுகிறார். தேவனுடைய நினைவில் இருக்கிறவருடைய சிறப்பு என்ன? தேவனுடைய நினைவில் இடம் பிடிக்கிறவருடைய ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம் சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அந்த நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் சுத்தமான சகல பறவைகளையும் மிருகங்களையும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பிழைந்து வெளியில் வந்த உடனேயே பலியிடுறாங்க. தேவன் அந்த சுகந்த வாசனை முகர்ந்து ஆண்டு சொல்றாரு, இனி நான் பூமியை சபிப்பதில்லை, எல்லாமே சீராக நடக்கும் என்று ஒரு புதிய எதிர்காலத்தை மனித குலத்துக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சுகந்த தூபமாகிய ஆராதனை நாம் செய்ய வேண்டும். ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறாங்க. அவர்களுக்கு புதிய எதிர்காலத்தை கொடுக்கிறாரு. அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறவருடைய ஆசீர்வாதங்கள் இதுதான். தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இன்னைக்கு செய்தியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகமாகிய அந்த புஸ்தகத்தில் இடம் பிடிக்க நாம் என்ன செய்யணும்? அந்த ஞாபக புஸ்தகத்தில் இடம் பிடிக்காதவங்க கைவிடப்படுவாங்க. ஞாபக புஸ்தகத்தில் இடம் பிடிக்காதவங்க மறக்கப்பட்டு போவாங்க, அழிந்து போவார்கள். அழிவுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஞாபக புஸ்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். தேவன் தம்முடைய சபையை தம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். தம்முடைய விழாவிலிருந்து உருவாக்கப்பட்ட சபை, ஆண்டவராகிய தேவன் ஆதாமை அவனுக்கு ஏற்ற துணை அவனுடைய விழாவிலிருந்து உருவாக்கினார். மணவாட்டி விழாவிலிருந்து உருவாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய கடைசி சொட்டு ரத்தம் பிரவேசித்த இடம் விழாவில் அவர் ஈட்டியால குத்துனாங்க. அந்த விழாவில் இருந்தான் ஆண்டவருடைய சபை உருவாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த இரத்தத்தை, சுய இரத்தத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிந்தி சம்பாதித்தது தான் இந்த சபை. இந்த சபையை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த சபையை யாரும் அடக்கிவிட முடியாது. இந்த சபையை யாரும் அழித்து விட முடியாது. அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தேவனுடைய நேரடி பார்வையில், நேரடி கட்டுப்பாட்டில் அது இயங்குகிற சபை. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதான வழிகளை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். முதலாவது, கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பயப்பட வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? யார் அவருக்கு பயப்படுகிறவர்கள் சொன்னியா, 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனப்படி, தேவன் தனக்கு இதுவரைக்கும் செய்த நன்மையை நினைப்பவர்கள் தான் அவருக்கு பயப்படுகிறவர்கள். அவருடைய நன்மையை மறந்து போகிறவர்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. நம்மால் முடியாத காரியத்தை, நம்முடைய சக்திக்கு மிஞ்சின காரியத்தை தேவன் தம்முடைய வல்லமையினாலே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கென்று பயந்து வாழ்வதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும். நன்றி சொல்பவன் தான் அவருக்கு பயந்தவன். இஸ்ரவேல் மக்கள் தேவனை சீக்கிரமாக மறந்து போனார்கள். சங்கீதங்கள் புத்தகம் 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மையை, ஆண்டவர் எகிப்தில் செய்த அதிசயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக மறந்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக மறந்து வனாந்திரத்தில் அவரை கோபம் மூட்டினார்கள். அவருடைய எரிச்சலுக்கு ஆளானார்கள். அவர் செய்த அதிசயத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து போய் அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் 23ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த சங்கீதம் 106ல் 23ஆம் வசனம், கர்த்தர் அவர்களை நாசம் பண்ணினார், அவர்களை அழித்து போட்டார். 3000 பேரை கர்த்தருடைய கோபம் எழும்பி அழித்து போட்டது. அவர் செய்த அற்புதத்தெல்லாம் மறந்து விக்கிரகங்களை சார்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களை, விக்கிரக ஆராதனை தேவனுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொண்டு வரும். விக்கிரக ஆராதனை ஜனங்களை வேசித்தனத்துக்குள்ளே, விபச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகும் என்பதை வேதம் தெளிவாக உறுதியாக எச்சரிக்கிறது. இந்த காலவெளியிலே நாம் தேவனுடைய ஆராதிப்பதில், தேவனுடைய ஆராதனையில் பங்கு பெறுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு பயந்து வாழ்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டோட நன்மை பெற்ற நாம் கொஞ்சம் தீமை அனுபவித்தால் ஒன்றும் நாம் செத்து போயிட மாட்டோம். தேவனுக்காக கொஞ்சம் சகித்து கொள்ளுங்க. தேவனுடைய நன்மை மாத்திரம் வேணும், ஆனால் தேவன் நடத்துகிற அந்த சிலுவை பாதை வேண்டாம் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போய் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போவதை கண்டு கர்த்தர் மனம் நொந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய இருதயத்தில் இருக்கணும்னா நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவரை முழு மனதோடு நம்புவான்.
தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நாம் கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து கொள்கிறோமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் டாக்டரை நோக்கி ஓடுறோமா? இல்லை ஒரு இடுக்கணமான சூழ்நிலை வந்தால் நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது குறித்து இந்த காலவெளியில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவரை முழு மனதோடு நம்புகிறவன். பிரசங்கி 12:13 கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கற்பனையை கை கொள்ளுகிறவன். கற்பனையை கை கொள்ளுகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? அவருடைய வசனங்களை கை கொள்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படும். சங்கீதம் 128 சங்கீதம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, சும்மா வாயளவு கர்த்தருக்கு பயப்படும் சொல்லிட்டு போகிறதில்ல. அவருடைய வழியில் நடப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கவனமாய் பேசுவான். கர்த்தருக்கு பயப்பட ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை எப்படி கேட்பாராம்? கவனித்து கேட்பார். நம்முடைய ஆண்டவர் மாதிரி ஒட்டு கேட்குறவங்க யாருமே கிடையாது. எங்கே சீக்கிரட் பேசினாலும் நம்முடைய ஆண்டவர் ஒட்டு கேட்டு கரெக்டாக கவனமாக கேட்பார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் கவனமாக பேசுவார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க ஆயத்தமாக ஆவியான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவரோட இருதயத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய இருதயத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். அவரை தியானிக்கிறவர்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறாங்க. மல்கியா 3:16 வாசிங்கன்னா, யாரை தேவன் தமது இருதயத்தில் நினைவில் வைக்கிறார் என்று சொன்னால் அவரை நினைத்து தியானிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். தியானம் என்று சொன்னால் என்ன? மெடிடேஷன், தியானிப்பது. உதாரணமாக மாடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது பகலெல்லாம் நல்லா ஸ்பீடாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் வெயிலனும் நல்ல நிழலான ஒரு இடத்த பார்த்து அங்கே படுத்துக்கிட்டு உள்ளே எல்லாம் மேய்ஞ்சதெல்லாம் மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் அசை போடும். அசை போட்டு மறுபடியும் உள்ள இருக்கும். அந்த அசை போடலைன்னா அந்த மாடு வயிறு வீங்கி செத்து போகும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேருக்கு வயிறு வீங்கிறதுக்கு காரணம் என்ன? மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வருது. வேதத்தை தியானிக்கிறது இல்லை. வசனம் கேட்குறதோடு சரி, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சும்மா ஒப்புக்கு சபைக்கு வந்து உட்காந்து தூங்கிட்டு வசனத்தை கேட்காம அப்படியே போகிறதுனால வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் சிக்கி தவிக்கிறது காரணம்னா இதுதான். வேதத்தை தியானிக்கிறதுல ஒழுங்காக வேதம் வாசித்து ஒழுங்காக ஜெபம் பண்ணி கர்த்தரோடு நல்ல பரிசுத்த ஐக்கியத்தோடு இருந்தால் எந்த வியாதி உங்களுக்கு வராது, வறுமை வராது, எல்லா ஆசீர்வாதம் சீராக கரெக்டாக நடக்கும். நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செஞ்சீங்கன்னா, அவரோடு உள்ள தொடர்பில் உறவில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் தான் அவருடைய நினைவில் இருக்கிறாங்க. தியானம் என்பது ஆதியாகமம் 24:63 தியானம் எப்பெல்லாம் செய்யலான்னு கேட்டால், சாயங்காலத்தை தியானம் பண்ணலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் நீங்கள் யோசுவா 1:8 நீங்கள் வாசிங்கன்னா, இரவிலும் பகலிலும் நீங்கள் தியானம் பண்ணலாம். சங்கீதம் 55:17 நீங்கள் வாசிங்கன்னா, அந்தி சந்தி மதியான வேலை 3 வேளை நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் தியானம் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை பெருகும். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியில் போயிருந்தானா, அவன் கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டகத்தின் மேலே ரெபேக்காள் வருவதை பார்த்தான். ரெபேக்காள் என்று சொன்னாலே பெருக்கம், புதிய எதிர்காலம், புதிய ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம், புதிய எதிர்காலம் வேணுமா? நீங்கள் வேதத்தை தியானிங்க. தியானம் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணலாம். 3 வேளையும் தியானம் பண்ணலாம். அதிகாலையில் தியானம் பண்ணலாம், மாலையில் தியானம் பண்ணலாம், நினைச்ச நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணலாம். முருங்கைக்காய் சவைப்பதை போல வசனத்தை போட்டு சவைக்கணும் இருதயத்தில். அதான் தியானம். வசனத்தை யோசிச்சுட்டு இருக்கணும். கண்ட குப்பையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கண்ட குப்பைக்கு குப்பை தொட்டியாக அவங்க இருதயத்தை மாற்றிடாதீங்க. அழகான ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்கு, குப்பை தொட்டியா அவன் மனசு குப்பை தொட்டியா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேருடைய மனசு குப்பை தொட்டியாக தான் மாறி போச்சு. குப்பை தொட்டியாக மாறக்கூடாது. நம்முடைய இருதயம் நல்ல பண்டக சாலையாக இருக்கணும். நல்ல காரியங்கள் எடுத்து வெளியில் கொடுக்கறதா இருக்கணும். உன் இருதயம் எதனால நிரப்பப்படுதோ அதான் உன் வாயிலிருந்து புறப்படும். உங்கள் இருதயம் நல்ல காரியத்தை நிரப்படுச்சுன்னா உங்கள் வாயில் நல்ல காரியம் வரும். உங்கள் செயல்பாடு நல்லா இருக்கும். உங்கள் இருதயம் கெட்டு போய் கேடுகட்டதா மகா கேடுதலாக இருந்துச்சுன்னா உங்கள் செயல்பாடுகள் மகா கேடுதலாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை கேட்க சகிக்காது. காரணம், இருதயத்தில் என்ன இருக்குது? அசுத்தமான வார்த்தை நிறைய. இருதயம் அசுத்தமாக இருந்தால் தான் வெளியில் வருது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அக அழகை சீர்படுத்துவது இந்த பரிசுத்த வேதாகமம்.
நீங்கள் வேதத்தை தியானிச்சிங்கன்னா உங்கள் அகம் அழகாயிரும், அதனால் உங்கள் முகமும் அழகாயிரும். இந்த காலவெளியில் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் வேதத்தில் வைத்திருக்காரு. பியூட்டி பார்லர் நீங்கள் போக தேவையில்லை, பைபிளை உட்காந்து வாசித்தாலே உங்கள் முகம் என்ன ஆகிடும், ஷைனிங்காக மாறி போகும். நிறைய பேர் அதை தடவுறது இதை தடவுறது ப்ளீச்சிங்க்கு போகிறது எல்லாம் போய் 10 நாளில் மீண்டும் இருக்கிறதோட மோசமாக இப்போது மூஞ்சி. உங்கள் முகம் நல்லா இருக்கணும்னா வேதத்தை தியானிங்க. தியானிப்பதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் தியானிக்க வேண்டும்? யோசுவா 1:8 வேத வசனத்தின்படி நடக்க நாம் தியானிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடந்தால் மட்டுமே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் வேதத்தை தியானிக்கணும். நீங்கள் வேதத்தை சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனம் வாசிங்கன்னா, இரவும் பகலோட வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவன், அவன் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம வேதத்தை தியானிக்கணும். 3வதாக, நீண்ட நாட்கள் நீங்கள் உயிரோடு இருக்குன்னா வேதத்தை தியானிக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20 சொல்லப்பட்டிருக்கு, ஆசானிடத்திலிருந்து வேத பிரமாணத்தை என்ன பண்ணு, நீ எழுதி வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டில் உட்காந்து வாசிங்க. நீங்கள் வாசிங்கன்னா இஸ்ரவேலில் நீண்ட நாட்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டன், சிக்கன், பீஃபு, அப்புறம் ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் எல்லாம் வாங்கி குடிக்கிறத விட வேதத்தை உட்காந்து வாசிங்க. வேதத்தை உட்காந்து நல்லா வாசிங்கன்னா தியானிச்சு ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க. பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் நீங்கள் பார்க்கணும்னா வேதத்தை உட்காந்து தியானிக்கணும். வேதத்தை தியானிக்கிறத கண்ட கர்மத்தெல்லாம் நீங்கள் டிவியில் உட்காந்து பார்த்து, மொபைலில் உட்காந்து பார்த்து சீக்கிரம் செத்து போடுவாங்க. மொபைல் சீக்கிரம் ஆளை கொன்றோம். உலகத்தின் காரியங்கள் ஆளுக்கு நம்முடைய ஆயுசு நாட்களை அது பறிச்சிடும். வேதம் அவங்க ஆயுசு நாட்களை கூட்டும். உங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துறது பரிசுத்த வேதாகும். அதை தியானிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஆண்டோடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஏசாயா 55:7 வசனத்துபடி, அக்கிரம சிந்தையிலிருந்து அவரிடமாக திரும்பணும். தேவனிடத்தில் நீங்கள் திரும்பணும். எங்கேயோ திரும்பி இருக்கிறவங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. நீங்கள் உங்கள் முகத்தை, உங்களுடைய வழியை தேவனுக்கு நேராக திருப்பணும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் அநியாயக்காரன் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யணும், தேவனிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். கர்த்தர் அப்பொழுது அவன் மேல் மனது விடுவார், அவன் மேலே மனசை வைப்பார், அவனை நினைப்பார். இந்த காலவெளியில் உங்களை நினைக்கணுமா ஆண்டவர், உங்களை அவருடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணுமா, நீங்கள் உங்கள் வழி விட்டு திரும்புங்க. நிறைய பேர் திரும்பலை, இன்னும் திரும்புங்கன்னு சொன்னாலும் திரும்பதுக்கு மனசு இல்லை. அப்புறம் எப்படி கர்த்தர் நினைப்பார்? கர்த்தர் மறந்தார்னா நீங்கள் அழிஞ்சு போவீங்க. கர்த்தர் மாறிட்டா நீங்கள் அழிஞ்சு போவீங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் இந்த வசந்தம் இந்த காலையில் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் விட்டு திருமணம்னா அக்கிரமத்தை விட்டு திருமணம். சங்கீதம் 66:18 வாசிங்கன்னா, அக்கிரம சிந்தை தேவனுக்கு செவிகூடாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அக்கிரம சிந்தை, இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தையை நம்ம விட்டு நீக்குவோம். எது அக்கிரமம்? 1 கொரிந்தியர் 14:40 வாசிக்கிறோம், சகலமும் ஒழுங்கமும் கிரமமாக செய்யப்படுகிறது. கிரமம்னா ஒழுங்கு, அக்கிரமம்னா ஒழுங்கீனம். ஒழுங்கீனமான வாழ்க்கையை கர்த்தர் விசாரிப்பார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, அக்கிரமக்காரரை தேவன் விசாரிப்பார், அக்கிரமங்களை தேவன் விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் நாளில் பூமி தன்னுடைய கக்கி போடும், வாந்தி பண்ணி போடும். அக்கிரமம் அதிகமாச்சுன்னா இந்த பூமியில் நீங்கள் நிலைநிற்க முடியாது. பூமியே உங்களை புதைச்சிரும். இயற்கையின் சீற்றம் ஏன் வருது? பூமி எதிர்ச்சி ஏன் வருது? கொள்ளை நோய் ஏன் வருது? சுனாமி ஏன் வருது? புயல், மிகப்பெரிய புயல், அழிவை உண்டாக்குற புயல், நாசப்படுத்துகிற புயல் ஏன் வருது? ஒரு அளவு தான் இந்த பூமி தாங்கும் மனுஷனுடைய அக்கிரமத்தை. அக்கிரமம் மிகுதியாச்சுன்னா இந்த பூமியை ஒன்று சமாதி ஆக்கிரும், பூமியே நம்மளை மூடிடும். இயற்கையாக இந்த பூமி அப்படி படைச்சிருக்கிறார் ஆண்டவர். பூமி அவர்களை வாந்தி பண்ணிடும். நீ பூமியிலே இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணிடும்? வாமிட் பண்ணிடும். பிரியமானவர்களே, அக்கிரமத்தினுடைய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. அக்கிரம சிந்தையை விட்டு அவரிடத்தில் திரும்புவோம். தேவனுக்கு நேராக நாம் திரும்புவோம். நிச்சயமாக அவருடைய இருதயத்தில் இடம் பிடிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக எழுதி கொடுக்க ஞாபக புஸ்தகத்தில் நாங்கள் இடம் பிடிக்க இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படவும், உங்களுடைய நாமத்தை தியானிக்கவும், உமக்கு நேராக எங்களுடைய முகங்களை திருப்பவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க, இந்த நாமத்தை மயப்படுத்துங்க. இந்த வார்த்தை கேட்டோம் மக்களை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
உடைய பிள்ளைகளுடைய மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.